பட் அந்த ஜீவனாம்சம்லாம் குடுத்துட்டா, அது இணையாயிடுமா அந்த விவாகரத்துக்கு? புடி புடிக்காம வந்து புடிச்ச மாரி நடிச்சுக்கிட்டு வாழ்றத விட, பிடிக்கலன்னா வுட்டுட்டு போறது பெட்டருங்க. அதுதான் நல்லது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில. புடிக்காத வேலைய வுட்டுட்டு வெளிய வந்துர்றோம். வேற வேலைக்கு போயிடுறோம். புடிக்காத வீடு இப்ப சரியா இல்லன்னாக்கா, அந்த வீட்ட மாத்திட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிடணும். அது மாதிரி வந்துருச்சு. சேர்ந்து வாழ்ந்தா நமக்கு அது மேல்நாடுகள்ல வந்து ஏன் டைவர்ஸ் இருந்தது? அவங்க ஒரே காரணம் தான். புடிக்கிற மாரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறத விட நம்ம உண்மைய ஒத்துக்கிறது பெட்டர். உனக்கும் எனக்கும் ஒத்து வரல. போயிடலாம், பிரிஞ்சு போயிடலாம். நல்லது. உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. அதுதான் இது. என்னுடைய கல்லூரி காலங்கள்ல படிச்ச காலத்துல எனக்கு ஒரு காதல் கூட கிடைச்சதில்ல. ஆனா நான் எல்லா பொண்ணையும் லவ் பண்ணேங்கிறது உங்ககிட்ட நெறையா சொல்லியிருக்கேன். எவளும் திருப்பி லவ் பண்ணல. எங்க செட்டுக்கு அதே வேல. எவன் ஒரு பொண்ணு போச்சுன்னாலும் அழகா இருக்கா, அசிங்கமா இருக்கா, அந்த கதையெல்லாம் கிடையாது. ஐ லவ் யூன்னு விடுவோம். என்ன ஐடியான்னா, ஒரு வேளை லவ் பண்ணாக்கா, அது நாம சொல்லாதனால நம்ம லவ் பண்ணலன்னு ஆயிடக்கூடாது. அதனால என்னுடைய லவ்வ முதல்ல நான் சொல்லிடுறேன். ஆசை இருந்தா நீ லவ் பண்ணீன்னா, ஐ அம் ரெடி டூ லவ் யூ அப்படிங்கிற மாரி நாங்க இது மாரி ஒரு ஐடியால படிக்கிட்டு இருந்தோம். எங்கள யாருமே சீரியஸா எடுத்தாத நட்லூஸ் கிராக்கின்னு சொல்லி விட்டாங்க. அதனால கல்லு க படிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்துட்டு வீட்ல அப்பா, அம்மா பார்த்து வச்ச கல்யாணம் தான் நாங்கலாம் பண்ணிக்கிட்டு வரோங்க. எங்களுக்கு காதலே கிடைக்கல.